அனைவருக்கும் வணக்கம். 12th மேத்ஸில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் இம்பார்ட்டன்ட் பிஓக்யூ பார்க்குறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் 13π/7. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ சைன் இன்வெர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து 13π/7 இதுதான் ஆன்சர் அப்படின்னு போட்டுருவோம். அது தப்பு. ஏன் அப்படின்னா சைன் இன்வெர்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -π/2 to π/2 இதுதான் வரணும் பிரின்சிபல் வேல்யூ. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 13π/7 13π/7 13 இன்ட்டு பையோட வேல்யூ 180/7. சரி, 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 14 40 25 பாயிண்ட் சம்திங் வரும். இதை 13ஆல் மல்டிப்ளை பண்ணால் மினிமம் 250 ப்ளஸில் போகும். ஓகேங்களா? ஆனால் நமக்கு ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா -90 to +90 வரைக்கும் தான் வந்திருக்கணும். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா -90 to +90 இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேன்சல் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ இது பாருங்களேன். 13π/7 இது கூட ஒரே ஒரு பையை மட்டும் ஆட் பண்ண என்ன ஆகுது? 14π/7 2πன்னு கிடச்சிருது. ஸோ அப்போ இந்த 13π/7 எப்படி எழுதலாம்னா 14π -π/7 எழுதிக்கலாமா? ஸோ இது எப்படி ஆகுது? 14π/7 -π/7. ஸோ இந்த 14π/7 வந்து 2π -π/7. அப்போ அந்த 13π/7 பதிலாக 2π -π/7 எழுதிக்கலாம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2π -π/7. sin inverse of sin of 2πனா 360. 360 minus theta வந்து 4th quadrant. இதில் cos மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்கும், sin வந்து நெகட்டிவ். அதனால் இங்கே முன்னாடி மைனஸ் சைன் போட்டுக்கலாம். -π/7 ஏற்கனவே பார்த்தோம். sin inverse of -x sin inverse of -xனா மைனஸ் sin inverse x இது வந்து ஃபார்முலா. ஸோ அதுபடி இந்த மைனஸ் வந்து முன்னாடி போயிடும். மைனஸ் sin inverse of sin π/7. ஸோ sin inverse சைனும் கேன்சல் அவுட் ஆகிட்டு -π/7 கிடைக்கும்.